Hello everyone. இந்த வீடியோல Microsoft Excel ல உள்ள ஒரு செல்லுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்கா பார்டர் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஜெனரலாவே Excel ஓட டேபிளுக்கு பார்டர் ஃபில் பண்ணா நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு மேனுவலா தான் என்டர் பண்ணணும். சோ இப்போ ஒரு வேல்யூ என்டர் பண்றப்பவே ஆட்டோமேட்டிக்கா பார்டர் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க எந்த டேபிள் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பார்டர் ஃபில் ஆகணும்ங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போய்க்கங்க. இங்க நியூ ரூல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நியூ ஃபார்மேட்டிங் rule window select ஆயிடும். இங்க use a formula to determine which cell to format. So இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ A2ங்கிற செல் செலக்ட் ஆயிடுச்சு. இதுல இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற டாலர் சிம்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ கர்சர் இங்கே மூவ் பண்ணிட்டு நாட் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிளை ஆட் பண்ணிட்டு டபுள் ஈக்குவல்ட்டுங்கிறதையும் ஆட் பண்ணிக்கங்க. அதாவது இந்த ஃபார்முலாவோட மீனிங் என்னன்னா நாட் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சுன்னா பார்டர் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். அதாவது ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்டர் ஃபில் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் இந்த ஃபார்மேட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஃபார்மேட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பார்டர் டேப்ல அவுட்லைன்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போயிட்டு நீங்க வேல்யூ என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்டர் ஃபில் ஆயிடும். நீங்க எது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பார்டர் எல்லா செல்லுக்குமே ஃபில் ஆயிடும். ஸோ இந்த வழியில நீங்க எக்ஸல் செல்லுக்கு பார்டரை ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல என்டர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.